விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய வகையில் தான் அமையும். நீங்கள் ஒரு சில தேதிகளை மட்டும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கான முயற்சிக்கான நாட்களாக வைத்து கொள்ளுங்கள், அது வெற்றியே உங்களுக்கு தரும். குறிப்பிட்டு சொல்லும்படியாக 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வெற்றிக்கான நாளாக அமைது. வெற்றி தரக்கூடிய மற்றொரு தேதியாக அமைவது 5 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணங்காசை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். அன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். தெய்வ அனுகூலத்தால் வெற்றி தரக்கூடிய நாளாக உங்களுக்கு 12 ஏப்ரல் 2025 அமையுது. அது உங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு வாய்ப்புகளை சந்தோஷத்தை தரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, ஏதேனும் செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்கள் இது எல்லாத்தையுமே அந்த தேதியில் செய்யுங்க. உங்களுக்கு அது வியாபாரத்திலையுமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏப்ரல் 14மே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள். எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வேறு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே முழுமையாக வெற்றியை தரும். ஒப்பந்தங்கள் புதிதாக நீங்கள் கையெழுத்திடலாம், அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இருக்கக்கூடிய பிஸ்னஸை நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இந்த முதல் 15 தேதிகள் வரைக்குமே நீங்கள் ஏப்ரல் 1 15 ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு ஏதேனும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஏப்ரல் 2025, அதன் பிறகு 8 ஏப்ரல் 2025, 13 ஏப்ரல் 2025 இந்த 3 தேதிகளையுமே அறவே தவிர்த்துக்கோங்க. அந்த தேதிகளில் எந்த ஒரு புது முயற்சியுமே முன்னெடுக்காதீங்க. பணம் காசு வரத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட சமயத்தில் உங்களுக்கு ரிவர்ஸில் வேலை செய்யும். நீங்கள் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அதற்குரிய பலன் அப்படிங்கிறது கிடைக்காத தன்மையில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த ஒரு சில தேதிகளில் முயற்சிகளை பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை நீங்களே அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் தெய்வ வழிபாடாக செய்ய வேண்டியது பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வாருங்கள். ஒரு சில நாட்களில் தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும்னு சொல்லி நான் 12ஆம் தேதியெல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த 12ஆம் தேதி ஜீவசமாதி கோயில்களுக்கு, சித்தர்களுடைய ஜீவசமாதி ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றலாம். அதே போல் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கும் செல்லலாம். அது உங்களுக்கு காசு பணத்தை மிக அதிகப்படியாக பெற்றுத்தரும்.
இந்த முதல் 2 வாரங்களில் நீங்கள் செய்யக்கூடாத மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டயத்தில் கடனுக்காக அப்ளை பண்ணாதீங்க. கடனுக்காக முயற்சி பண்ணி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் வட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு வட்டி விகிதம் கம்மியாக அதே பேங்க்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய ஸ்கோர் நல்லா இருக்குது, இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தரோம் அப்படின்னு சொல்லி எந்த பேங்க் முன்னாடி ரொம்ப அதிக வட்டிக்கு தரேன்னு சொன்னாங்களோ அவங்களே குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு தருவதற்கு அவங்க முன் வருவாங்க. அதனால் கொஞ்சம் வந்து பணங்காசு விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சேவிங்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். புதிதாக போய் கடன் வாங்கி செலவு பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்வேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.